أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ ஷானி ஹபீபிஹி தஆலீம தக்பீரன் மக்பிரன் வ ஆமிரா இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம் سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அவர் ஒருவனுக்கு உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈரோதக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் இமாம் பெருமக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக இந்த சிறப்பு மிகு விழாவில் இங்கு ஒன்று இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருள் ரஹ்மத்தும் வற்றாது குண்டாமல் என்று நினைவட்டுமாக. ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மிகப்பெரும் கிருபை ஒரு பரக்கத் பொருந்திய ரஜப மாதத்தில் அல்லாஹ் ஒன்று கூர்ந்திருக்கின்றான். ரஜப மாதம் ரமதானுக்கு முன் வரக்கூடிய ரமதானுக்கு முன் தயாரிப்பு செய்வதற்காக அல்லாஹ் உருவாக்கிய ஒரு மாதம். தமிழ்ல சொல்லுவாங்க, ஏனையவரும் பின்னே மணி யோசியவர் முன்னே அப்படின்னு. அந்த அடிப்படையில ரமதானுக்கு முன்னால அல்லாஹ் இந்த மாசத்தை கிஃப்டா கொடுத்துருக்கலாம். இந்த மாதத்திலிருந்து நம்ம அமல் செய்ய தொடங்கிடும். அதுதான் அல்லாஹ் ரஜப கொடுத்துருக்கலாம். ரஜபல இருந்தே அமல் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஷாபால அமல் அதிகப்படுத்துறோம். ரமதான் அமலால நிரப்பணும். அதுதான் அல்லாஹ் ரஜப கொடுத்துருக்கலாம். ரஜப மாதம் எப்படி மாதம் சொன்னா, இந்த மாதத்துல நிறைய வரலாற்று நிகழ்வுகள் நடந்தது. குறிப்பா இந்த மாதத்துல அஜ்மீர் காஜா மொஹிதீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க பிறந்ததும் ரஜப தான். அவங்க மண்ணை விட்டு மறைஞ்சது வஃபா தருந்து ரஜப மாதம் தான். ஒரு புனிதமான மாதம். அவங்க பெயர் என்னன்னு சொன்னா குத்துபுல் ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. குத்துபுல் ஹிந்த், இன்னும் கரீபுன் நவாஸ், ஏழைகளின் உதவியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் குத்துபுல் அவுலியாக்கெல்லாம் குத்துப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஆரிஃபு பில்லா, இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நாயிபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸல்லல்லாஹுடைய பர்சனல் செக்ரட்டரி PA அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அஜ்மீர் காஜா மொஹிதீன் சிஸ்தி அவங்க பிறந்தது என்னன்னு சொன்னா சிந்து சமாளி ஒரு ஓரத்துல குராசா அப்படின்னு நகர்ல பிறந்தாங்க. இப்போ எங்க அடங்கியிருக்கான்னு சொன்னா ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல ஒட்டி அஜ்மீர் அப்படிங்க அடங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய கரத்துல சுமார் 90 லட்சம் பேர் இஸ்லாம் ஆனாங்க. 1-2 பேர் இல்ல, வரலாற்றுல வேற யாருக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கல. 90 லட்சம் பேர் அவங்களோட கரத்தால இஸ்லாம் ஆனாங்க. அவங்க தந்தை பெயர் சையீத் ரியாசுதீன் அஹ்மத். அவங்க தாயார் பேர் என்னன்னு சொன்னா சையீதா மாஹினூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள சாட்டா உம்முல் வரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு சிறப்பு என்னன்னு சொன்னா, அவங்க தந்தையோட வம்சம் எங்க போய் முடியும்னு சொன்னா தந்தைக்கு தந்தை அப்படின்னு பார்த்தோம் சொன்னா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வம்சத்தை முடியுது. அதாவது சலாசம் பேரக்குள்ள அங்க போய் முடியுது. தாயை பார்த்தோம் சொன்னா உம்முல் வரா, அவங்களுடைய தந்தைக்கு தந்தை பார்த்தோம் சொன்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போய் முடியுது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதம், அஹ்லுல் பைத் அப்படின்னு சொல்லக்கூடிய பியூர் வம்சத்திலிருந்து வந்தவங்க தான் தாயும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, தந்தை ஹுசைன், தாய் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, தந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு வம்சத்துல வந்தவங்க. பியூர் அவங்க அஹ்லுல் பைத்ல இருந்து வந்தவங்க. அவங்க சின்ன வயசா இருக்கும் போதே தந்தை வஃபாத் ஆயிட்டாங்க. 15 வயசா இருக்கும்போது தாயும் வஃபாத் ஆயிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு யாருமே இல்லை, ஆனா அவங்க பெரிய செல்வந்தரா இருந்தாங்க. ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சு, நிறைய நிலப்பரப்பு இருந்துச்சு. அவங்க நினைச்சிருந்தா கடைசி வரைக்கும் நிரந்தரமா உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு பெரிய வசதி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு நாள் நம்ம நேரம் குறைவா இருக்கனால சாட்டா பார்ப்போம். ரஜப் பெரிய 14 ஹிஜ்ரி 530 பிறகுறாங்க. அவங்க ஒரு தோட்டத்துல அவங்க தோட்டத்தை பராமரிச்சிருக்கும் போது ஒரு வயசான ஒரு நபர் வராரு. தோட்டத்துக்குள்ள வந்த உடனே அவங்கள போய் வர வைக்கிறாங்க. இப்படி நிகழ்ச்சி போகுது. இவங்க ஏன் இங்க அஜ்மீருக்கு வந்தாங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு வரலாறு. அவங்க தோட்டத்துக்குள்ள போறாங்க. போன உடனே ஒரு நபர் வராரு.
அந்த நபர் வயசான குளத்துல வெத்தலையை மென்றுட்டே வராரு, உள்ள வராரு. வந்த உடனே அவங்க வாங்க வாங்க வர வச்சு உட்கார வச்சு அந்த தோட்டத்துல இந்த திராட்சை பேரிச்சம் எல்லாம் பிரிச்சு கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்டு அவர் பையில இருந்து ஒரு உருண்டை மாதிரி எள்ளு கலந்த, எள்ளும் சர்க்கரை கலந்து, அது எள்ளு உருண்டை சொல்லுவோம் இல்லையா, அந்த உருண்டைய கலந்து அந்த உருண்டை மாதிரி ஒரு பொருள் எடுத்து கொடுக்குறாரு. அவர் எடுத்து அதை சாப்பிடுறாரு. அந்த பேர் இப்ராஹிம் மஜ்தூ அப்படின்ற ஒரு சஹாபி, ஒரு வலியுல்லா. அவர் எடுத்து உருண்டையை கொடுத்த உடனே அஜ்மீர் காஜா மொய்தீன் அவங்க எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே அந்த சாப்பிட்ட அந்த செகண்ட்ல, அந்த வினாடியில இருந்து உலகம் ஃபுல்லா மறந்துட்டாங்க. அந்த தோட்டம் எல்லா சொத்தையும் வித்து ஏழைகளுக்கு சதக்கா செஞ்சு கால்நடையை நடக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து பிரயாணம் செஞ்சுட்டே வராங்க. எல்லா இடத்தையும் ஒரு நீண்ட பயணம் செஞ்சுட்டு வராங்க. வழியில மதினா போறாங்க. மதினாவுக்கு வந்த உடனே ரவுதா ஷரீஃப், மதினால அன்னைக்கு பாட்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பதில் எப்படி சொல்றாங்க சொன்னா, வலைக்கும் சலாம் யா வலியுல் ஹிந்த் அப்படின்னு பதில் சொல்றாங்க. வலியுல் ஹிந்துன்னா அதாவது ஹிந்துன்னு சொன்னா இந்தியான்னு அர்த்தம். இந்தியாவோட வலியே வலைக்கும் சலாம் அப்படின்னு சல்லாசன் தர்பார் அடங்கி இருக்க சல்லாசன் கபர்ல இருந்து சத்தம் வருது. இவங்க புரிஞ்சுக்கிறாங்க சல்லாசன் நம்மள இந்தியாவுக்கு போக சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவுக்கு பிரயாணமா இருக்கும். இப்படிதான் அவங்களுக்கு பிரயாணம் தொடருது. வழியில எங்கெங்கயோ வராங்க, ஈராக் வராங்க, பகதாதுக்கு கௌசுல் ஆலிம் அவங்கள வந்து சந்திக்கிறாங்க, அவங்கள முசாஃபா பண்றாங்க. இப்படி வழியில எங்கெங்கயோ போய் கடைசியா அஜ்மீர் வராங்க. இந்தியாவுக்கு சொன்னோட இந்தியா அஜ்மீருக்குள்ள வந்துறாங்க. வழியில நிறைய விஷயத்த பாக்குறாங்க. அல்லாஹ் தாலா சில தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில ஒரு வினாடி தான் வச்சிருப்பான். அல்லாஹ் தாலா தேர்ந்தெடுக்க ஒரு செகண்ட் தான் வச்சிருப்பான். ஒரு ஹதீஸ் ஸலாத்து சொல்லுவாங்க, ஒரு நபர் அதிகமா துவா செஞ்சுட்டே இருப்பாராம். துவா செஞ்சுட்டே அல்லாஹ் சொல்லுவான்னா மலக்கு அனுப்பிச்சு அந்த அடியார் துவா செஞ்சுட்டு இருக்காரு, அவரை கேட்டதை கொடு அப்படின்னு சொல்லி மலக்கு அல்லாஹ் அனுப்புவான். அந்த மலக்கு அந்த வக்கீல உலகத்துல வந்து பள்ளியாசு வந்து பார்ப்பா, அந்த நபர் இருக்க மாட்டாரு. அந்த நபர் தேடி தேடி பார்த்தா அந்த மலக்குக்கு நபர் கண்பட மாட்டார். அப்ப திரும்ப அல்லாஹ் அந்த மலக்கு திரும்ப அல்லாஹ்ட்ட வந்து கேட்பானா, யாரெல்லாம் நீ சொன்ன அடையாளத்துல நபரை பார்த்தேன், அந்த நபர் கிடைக்கலையே அப்படின்னு. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, ஒண்ணு இல்ல அஜல் அப்படி அடியான் அவசரப்பட்டா, இவ்வளவு நேரம் என்கிட்ட கேட்டா அல்லாஹ் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தான். நான் கொடுக்கலாம்னு நினைக்கும் போது அவன் அவசரப்பட்டு வெளியே போயிட்டான். இதுக்கு மேல அல்லாஹ் நமக்கு இத்தனை வருஷமா கேட்டோம், அல்லாஹ் தரல, இனிமே கொடுப்பா போறான் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னு அல்லாஹ் மலக்குல சொல்லுவான். ஏன் சொல்றோம் சொன்னா, அல்லாஹ் தேர்ந்தெடுக்க ஒரு செகண்ட் போதும், அந்த ஒரு பார்வை போதும். அந்த பார்வை எப்ப போடும் நமக்கு தெரியாது. அதனால அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிஃப்ட் இந்த இடத்துக்கு நம்ம வரக்கூடிய அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சிருக்கிறான். அதனால அமைதியா கேட்டோம்னு சொன்னா நமக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அல்லாஹ் கல்ப அந்த தோட்டத்துல வராங்க. தோட்டத்துல இருந்து அந்த எல்லோருடைய சாப்பிட்ட உடனே அந்த இப்ராஹிம் மஜ்தூப் துவா செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய கல்பை வெளிச்சமாக்குவான துவா செஞ்ச உடனே இந்த உலகத்துடைய ஆசையெல்லாம் பட்டுட்டு போய் எல்லா சுத்தி வீத்தி ஏழைகளுக்கு சதக்கா செஞ்சுட்டு கால்நடையா வராங்க. மதினாக்கு வராங்க. வந்த உடனே இந்த துவா செய்யறாங்க. நான் சொன்னேன் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் யா வலி ஹிந்த் அப்படின்னு சொன்ன உடனே இந்தியாவுக்கு பிரயாணம் செஞ்சு வராங்க. இந்தியாவுக்கு வந்த உடனே இந்தியால ஒரு தோட்டத்துல வந்து உட்காந்துருக்காங்க. மரம்லாம் நினைஞ்ச ஒரு தோட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடம் யாருன்னு சொன்னா அஜ்மீர் ஆட்சி செய்யக்கூடிய பிருத்திவிராஜ் அப்படின்ற ஒரு நபர். அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அந்த ராஜா மொய்தீன் அவங்க வரதுக்கு முன்னால அஜ்மீர் வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு மலைப்பகுதியா, ரொம்ப வறண்ட பூமியா, ஆட்சியும் சரியில்லை, அங்க சரிய சட்டமும் எதுவுமே இல்லை, இஸ்லாமும் இல்லை, ரொம்ப மோசமான ஆபத்தான நேரமா இருந்துச்சு. அவங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வர வழியில யாரெல்லாம் பாக்குறாங்க எல்லாமே இஸ்லாம் ஆயிராங்க. அல்லாஹ் அந்த வழிக்கு அந்த பார்வையை கொடுத்துட்டான். அவங்க யாரெல்லாம் சந்திக்கிறாங்க எல்லா முஸ்லீம் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட 300 பேர் இஸ்லாத்தோட கூட்டத்தோட அஜ்மீருக்கு வந்து நுழையிறாங்க. தப்ப அடிச்சுட்டே வராங்க. முதல் தப்பா அவங்கதான் அடிக்க ஆரம்பிச்சாங்க. தப்ப அடிச்சுட்டே அங்க உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்த உடனே அந்த இடத்துல ஒரு சில படை வீரர்கள்லாம் வராங்க. வந்து கேக்குறாங்க, யார் நீங்க ஃபக்கீர் கூட்டமா இருக்கிறீங்க, ஏதுங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, இல்ல நாங்க ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு அஜ்மீர் காஜா நாயகம் சொல்றாங்க. அப்போ அந்த படை வீரர்கள்லாம் சொல்றாங்க, இங்க நீங்க உட்கார அனுமதி கிடையாது, இது அரசருடைய ஒட்டகம் எல்லாம் நிக்கிற இடம் இது, எனவே நீங்க உட்கார போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க உட்காந்துக்கிறோம், உங்க ஒட்டகத்து நல்லதுதான், ஒரு ஓரமா உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கேட்கறாங்க. ஆனா இவங்க கேட்கவே இல்லை. அந்த படை வீரர்கள் சொல்றாங்க, இல்ல நீங்க போயே அவ்வளவு அப்படின்னு சொன்ன உடனே அந்த காஜா மொய்தீன் அவங்க சொல்றாங்க ஒரு வார்த்தை, சரி அப்படியா, ஒட்டகம் இங்கேயே கிடக்கட்டும், நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த காலி செஞ்சு ஒரு ஆற்றங்கர் ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்த உடனே ஒட்டகம் எல்லாம் அங்க கட்டி போட்டுட்டாங்க. மறுநாள் காலை ஒட்டகத்தை எழுப்புறாங்க. எந்த ஒட்டகமும் எந்திரிக்கிற, உயிர் இருக்குது ஆனா ஒட்டகம் எந்திரிக்கிற, எழுப்புறா எந்திரிக்கவே இல்லை. அப்பதான் சில படைகளை நினைக்கிறாங்கன்னா, இது எதனோட வேலை சொன்னா, அந்த நேற்று ஒரு ஃபக்கீர் கூட்டம் வந்துச்சு இல்லையா, அதோட தலைவர் சொன்னா அந்த ஒட்டகம் இங்கே கிடக்கணும் சொன்னார் இல்லையா, அதான் ஒட்டகம் இங்கே கிடைக்குது, ஒட்டகத்தை எந்திரிக்க முடியாது அப்படின்னு இளைஞராங்க. உடனே இவங்க எல்லாரும் போய் அந்த காஜா மொய்தீன் அவங்க தேடுறாங்க. ஒரு ஆத்து ஓரத்துல இருக்கிறார்.
தேடி கண்டுபிடிச்சி உங்களை தப்பா பேசிட்ட மன்னிச்சிடுங்க, நீங்க ஒட்டகம் எந்திரிக்க மாட்டீங்க, எந்திரிக்க வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்கன்னா ஒட்டகத்தை உட்கார வச்சது யாரும் அவங்க எழுப்புவான் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இல்ல நீங்க கோபமா பேசுறீங்க, எனக்கு ஒரு அருள் செய்யுங்க, ஒட்டகத்தை இங்கிருந்து தயவு செய்து எழுப்பது ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்கன்னா நான் கோபமாலாம் சொல்லல, நான் சொல்ற ஒட்டகத்தை எழுப்பு உட்கார வச்ச யாரும் அவனை எழுப்ப வைப்பா, நீங்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த செய்தியை வாங்கிட்டு போறாங்க. போன உடனே ஒட்டகத்தை கிளப்புறாங்க, எல்லா ஒட்டகம் எந்திரிச்சு. காஜா மொய்தீன் அவங்க இந்தியாவில செஞ்ச முதல் அற்புதம் அதுதான், கராமத். முதல் கராமத் அதுதான். ஒட்டகம் இங்கே கிடக்கணும்னு சொன்னாங்க, அங்கேயே கிடைச்சி எந்திரிக்கவே இல்லை. திரும்ப அல்லாஹ் தான் எந்திரிக்க வச்சா என்பதாக வரலாற்றை பதிவு செய்யறாங்க. இதுதான் அவங்க இந்தியாவில செஞ்ச முதல் கராமத். கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு அவங்க வரும்போது 51 வயசு, ஹிஜ்ரி 531 பிறக்கிறாங்க. இந்தியாவுக்கு வரும்போது 51 வயசு இந்தியாவுக்கு வராங்க. வந்து ஆட்டங்கர ஓட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்த உடனே நாளுக்கு நாள் இஸ்லாம் கூட்டம் அதிகரிச்சுட்டே வருது. முதல் 300 இருந்தாங்க, 400 500 ஆனாங்க, கூட்டம் அதிகரிச்சுட்டே போகுது. இது உடனே காவல்துறை உளவுத்துறை பார்த்து கண்காணிச்சுட்டு போய் அரசிட்ட சொல்றாங்க. அரசர் பிரித்திவிராஜ் அவங்க போய் சொல்றாங்க, இந்த மாதிரி கூட்டம் அதிகரிச்சே போது நீங்க கண்டுக்க மாட்டீங்களா அப்படின்னு. இவருக்கு பயம் வந்துருச்சு. பொதுவாகவே ஒரு இடத்துல கூட்டம் அதிகமா சேர்ந்தா அரசருக்கு பயம் வரதானே செய்யும், இதே ஆட்சிக்கு ஆபத்துன்னு சொல்லி பயம் வந்துச்சு. இன்னொரு விதத்துல பயந்தார். ஏன்னு சொன்னா அவங்க அம்மா ஒரு தடவை தூங்கும் போது, யாரு பிரித்திவிராஜ் தாய் கனவு காண்றாங்க. தூங்கும் போது கனவு காண்றாங்க. அந்த கனவுல ஒருத்தர் வயசானவர் அரபு நாட்டுல இருந்து வந்து தாடி தலப்பாகையோட வருவாரு, அவனால உன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி கனவு காண்டாங்க. அந்த கனவு மகன்கிட்ட சொல்றாங்க. சோ அதனால இவர் பயப்படுறாரு. இன்னொரு வரலாற்றை இன்னொரு நூல் பதிவு செஞ்சிருக்குது. அம்மா நீ பார்த்த இல்லமா கனவுல அந்த உருவத்தை எனக்கு வரைஞ்சி காட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா வரையற நல்லா தெளிவா வரைஞ்சு கொடுக்குறாங்க. அந்த போட்டோவை கையில வச்சிருக்கிறார், பல வருஷம் வச்சிருக்கிறார். உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அடுத்த ஆட்டு அடியில நிறைய பேர் ஒரு பக்கீர் கூட்டம் உட்காந்துருக்குன்னு சொன்ன உடனே அந்த போட்டோ எடுத்துட்டு போய் பாக்குறாரு. அந்த போட்டோல இருக்கிற நபரும் அந்த காஜா மொய்தீன் ஒரே மாதிரியில இருக்கிறாங்க. இன்னும் பயம் அதிகமாச்சு. இவர் எப்படியாவது இந்த படையை கிளப்பணும் அப்படின்னு சொல்லி கிளப்ப முயற்சி செய்யறாங்க. இவங்க பேர் என்னன்னு சொன்னா கரீபுல் நவாஸ், வாரி வாரி கொடை பலன் பேர். யாருன்னா கேட்டா கொடுத்துருவாங்க, யாருன்னா தான் செஞ்சிருவாங்களா. ஹதீஸ்ல வந்து சலாசம் சொல்றாங்க, நீங்க சாப்பாடுதான் இருந்தா கூட யார் வீட்டுல சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா நல்லா குடுக்குற மனம் உள்ளவன்ட்ட போய் சாப்பிடுங்க, கஞ்சன வீட்டுல சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா குடுக்குற உள்ளவன்ட்ட சாப்பிட சொன்னா அவன் என்ன சாப்பிட மாட்டாங்க, ஏங்குவாங்க. நீ கஞ்ச வீட்டுல போய் சாப்பிட்டோம் சொன்னா அவன் நினைப்பானா என்ன சாப்பிட்டுட்டே இருக்காங்க, நமக்கு இருக்காத மீதி இருக்காதான் நினைப்பான். அதனால குடுக்குற வீட்டுல போய் சாப்பிட்டோம் சொன்னா அது வந்து உங்களுக்கு சுகம் கிடைக்கும், வியாதி குணமாகும். இதே நீங்க கஞ்ச வீட்டுல போய் சாப்பிட்டோம் சொன்னா நோய் அதிகரிக்கும் என்பதாக ஹதீஸ்ல வருது. அந்த அளவுக்கு எல்லாமே வாரி வாரி கொடுத்தாங்க. பொதுவாக இறைநேசம் எப்படி இருப்பான்னு சொன்னா ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய இறைநேசா தான் இருப்பாங்க. யார் எந்த கேட்டா கொடுத்துருவாங்க. அந்த தரத்துல இருந்தா காஜா மொய்தீன் சிஸ்தி அஜ்மீரி கச்சா சாஜிஸ். இப்படி ஆத்தங்கர ஓட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பெரிய படை அனுப்புறாரு பிரித்திவிராஜ். இவர் ஏதாவது அடிக்கணும் சொல்லி பெரிய படை அனுப்புறாரு. கிட்டத்தட்ட 10,000 பேர், ஒரு 100 பேரை கொண்டு படை அனுப்புறாரு. அனுப்புற உடனே இவர் 20 காலி செய்யணும் சொல்லி அனுப்புறாரு. இவங்க எல்லாம் ஆத்தங்கர ஓட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க கிட்ட போன உடனே எல்லாம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. எல்லா படையும் கீழே விழுந்துருச்சு. இவங்க ஒரு பார்வை தான் பாக்குற கீழே விழுந்துருச்சு. எல்லா படையும் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. மறுநாள் காலை எந்திரிச்சு ஓடி போயிட்டாங்க. அவங்க அரசுகிட்ட சொல்றாங்க, அரசே அவர் நீங்க நினைக்கவே சாதாரண கிடையாது, அவர் ஒரு பார்வை பார்த்தாவே நாங்க மயங்கி விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க எனக்கு கதை சொல்ற மாதிரி இருக்கா? அரசு வரி ஒரு பார்வைக்கு அந்த சக்தி இருக்குதுங்க. உலகத்தையே நிறைய அட்டாச் எல்லாம் வச்சுக்கலாம். ஒரு ஆமை இருக்கு இல்லையா, ஆமை முட்டை போடும். முட்டை போட்ட உடனே பல மைல் தூரத்துல அந்த முட்டையை தள்ளி போயிடும் ஆமை. இது உண்மையை நிகழ்ச்சிதான். ஒரு ஆமை முட்டை போட்டு அந்த முட்டையை மண்ணில் வச்சு பல மைல் தூரம் தள்ளி போயிட்டு ஒரு பார்வை தான் பார்க்கும். அந்த பார்வையில ஒளி அந்த முட்டையில பட்ட முட்டை உடஞ்சு குச்சி வெளியில வரும். ஒரு சாதாரண ஒரு ஆமைக்கு அல்ல அவ்வளவு சக்தி வச்சுன்னா சொன்னா அல்லாஹ் கல்புல சுமக்க வலிக்கு அல்ல எவ்வளவு சக்தி வச்சிருப்பான். அல்லாஹ் அந்த வலி ஒரு பார்வை பார்த்த உடனே டோட்டல் படையும் அவனை மயக்கம் போட்டு கீழே வந்துருச்சு. வேற பாக்குறாரு இது சரி வராது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டிலே ஒரு சூனியக்காரனை கூட்டு வர. அந்த சூனிய பேரு அந்த சூனியக்காரனை கூட்டு, சூனியர் சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய பெரிய சூனியக்காரன். அவனை கூட்டு, அவன் பேர் சாதுராம் அப்படின்ற பேர். அவன் பேரை கூப்பிட்டு வராங்க. அவனை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி இவரை ஏதாவது பண்ணுங்க, பக்கீர் கொண்டு நாளுக்கு அதிகமாயிட்டு இருக்கு, நம்ம அரசாட்சி ஆபத்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வரார். அவர் வர செய்தி ஏற்கனவே காஜா மொய்தீன் அவங்க தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு, ஒரு ஆளை ஒரு சீடனை கூப்பிட்டு நம்மளை சுத்தி ஒரு கோடு போட்டு அப்படின்னு சொல்றாரு. ஒரு கோட்டை போட்டாங்க. அந்த கோட்டை போட்டு சொல்றாரா, இந்த கோட்டை தாண்டி நீங்க வெளியில போயிடாதீங்க, அவங்க உள்ள வர மாட்டாங்க, நல்லா பாதுகாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வராங்க. சாதுராம் வராரு. வந்த உடனே அந்த கோட்டை கிட்ட வந்த உடனே தாண்டி வர முடியல. உடனே காஜா மொய்தீன் ஒரு கையை தாட்டு காட்டுறாங்க. கையை காட்டின உடனே பாம்பு பொட்டிப்பா மாட்டாங்க, அப்படி அடங்கி போயிட்டாரு. அடங்கி போட்டோடனே கை கிட்ட வந்து எனக்கு முதல் கரிமா சொல்லுங்க சொல்லி கரிமா சொல்லிட்டாரு. அந்த சாதுராம் மிகப்பெரிய சூனியக்காரர் கிட்ட வந்து காஜா மொய்தீன் கையை பிடிச்சி கரிமா சொல்லி காஜா மொய்தீன் காது கடையில உட்காந்துட்டாரு.
இப்ப அஜ்மீர்ல அடக்கம் செஞ்சிருக்காங்க இல்லையா அந்த தர்கா, அந்த இடமும் அந்த சுத்திய வளாகமும் அந்த இடம் யாருக்கும் சொல்லணும், அந்த சாதுராம் முதல் சூரியக்காரன் வந்தாரு இல்லையா, அவர் பேர் அல்லா சாதுராம்ன்றவரை காஜா மைதீன் சாது தேவ் அவர் பேரை மாத்திட்டாங்க. சாது தேவ் சொன்னா சுப செய்தி அப்படின்னு அர்த்தம். அவரோட இடம் தான் இப்ப இருக்குது. அந்த இடத்த அவர் அவருக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க. அந்த அந்த இடத்துல தான் இப்ப தர்கா சரி இப்ப அங்கதான் இருக்குது. சாதுராம் அந்த இடத்துல தான். இப்படியே போது அரசு நாடுலாம் பயம் அதிகமாயிட்டே போகுது. பாக்குறவங்க ஈமான் போட்டாங்க. அல்லாஹ் இவங்க போய் களிமா சொல்லி தாவத்தெல்லாம் கொடுக்கல. அல்லாவோட ஏற்பாடு எல்லாரும் வரவங்க எல்லாம் ஈமான் கூட்டிட்டே போறாங்க. அவங்க பாருக்கு அல்ல சக்தி ஒண்ணு வேணா. ஒரு பக்கத்தூருக்கு போறாங்க, காஜா மைதீன் பக்கத்துக்கு போறாங்க. போன உடனே அங்க எல்லாரும் நெருப்பு வணங்கிட்டு இருக்காங்க. நெருப்பு பெருசா மூட்டி வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கேட்கலாம், ஏன் நெருப்பு வணங்குறீங்க அப்படின்னு காஜா மைதீன் கேட்கறாங்க. இல்ல, இந்த நெருப்பை நாங்க வணங்கல அப்படின்னு சொன்னா நெருப்பு எங்க வீட்டுல எரிச்சிடும், நாங்க அழிஞ்சு போயிடுவோம், நெருப்பு அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்ககிட்ட போய் நெருப்புக்கு சக்தி இல்ல, நெருப்பு அணைஞ்சிரும், அல்லாதான் சக்தின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஒருத்தனை எப்படி திருத்தம் சொன்னா அவன் போக்குல போய் தான் திருத்தணும். நம்ம அவன் எப்படி இருக்கிறான்னு அவன் போக்குலயே போய் திருத்தாதான் உடனே திருந்துவான். அதெல்லாம் காஜா மைதீன் அவங்க என்ன பண்ணாங்க சொன்னா, அந்த கூட்டத்துல ஒரு குழந்தை விளையாண்டு இருந்துச்சு, கை குழந்தை, அழகான குழந்தை, சின்ன குழந்தை விளையாண்டுச்சு. அந்த குழந்தைய தூக்கிட்டு நெருப்புல குதிச்சுட்டாங்க. கொஞ்சம் பெரிய நெருப்பு மூட்டை வணங்கிட்டு இருக்காங்க, ஊர் மக்கள் வணங்கிட்டு இருக்காங்க. இந்த நெருப்பை நாங்க வணங்கல அப்படின்னு சொன்ன நெருப்பு எங்களை எரிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்களை விளங்குறதுக்காக வேண்டி அந்த கூட்டத்துல ஒரு குழந்தைய கையில வாங்கி நெருப்பை குதிச்சுட்டாங்க. குதிச்சா நெருப்புல காஜா மைதீன் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த குழந்தை அவங்க மேல ஏறி விளையாடுதான். ஊர் மக்கள் ஆச்சரியமா ஒட்டுமொத்த ஊரும் அந்த நெருப்பு ஆச்சரியமா பார்க்க, நெருப்புல நின்று நெருப்புல குழந்தையும் விளையாடுது, இவங்க சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. காஜா மைதீன் சிருஷ்டி அஜ்மீரி சிரிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப நெருப்பு ஊர் வந்து கேக்குறாங்களா, இப்போ இந்த நெருப்பு என்ன சொல்றத நம்புறீங்களா? ஆமா நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க ஊர் மக்கள். இப்ப இந்த நெருப்புக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அதையும் நம்புறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எல்லா ஊர் மக்களும் சொல்றாங்க, கண்டிப்பா நம்புறோம், இந்த நெருப்புக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காஜா மைதீன் அவங்க சொல்றாங்களா, எப்படி நெருப்பு மேல சக்தி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த சக்தியை பக்கம் உங்களை அழைக்கிற, வாங்க ஈமான் களிமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஊர் முஸ்லீம் ஆயிட்டாங்க. இப்படி பாக்குற எல்லாம் இஸ்லாம். இவங்க கண் பார்வைப்பட இடம், கால் பட இடம் எல்லாமே முஸ்லீமா மாறி போறாங்க. 90 லட்சம் பேர் இஸ்லாம் ஆறாங்க. இப்படி எப்படியே போயிட்டு இருக்குது. இந்த பிரிச்சலாஜ பாக்கலாம், அரசருக்கு பெரிய ஆபத்து வரும் சொல்லி சாதுராமோட பெரிய சூனியக்காரன ஊர் ஃபுல்லா தேடி பெரிய ஊர் பேர் ஜெயபால் அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டு வராங்க. இன்னைக்கும் ராஜஸ்தான் நகர்ல போய் பார்த்தா சாதுராம் ஜெய்பால் சில பேர் நிறைய இருக்கும். ஜெய்பால் சாதாரண கிடையாது, சூனியக்கெல்லாம் பெரிய தலைவர், ஒட்டுமொத்த பெரிய சூனியக்காரன். அவனை புடிச்சு கூப்பிட்டு, அவன் சாதாரண வர மாட்டான், கூப்பிட்டு அரசருக்கு வர மாட்டான், பெரிய பந்தா பில்டப்ல இருக்கிறான். அவனை எப்படியாவது நைஸா பேசி கூப்பிட்டு, உனக்கு பணம் தரேன், பதவி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து, இந்த மாதிரி ஒரு பக்கீர் கூட்டம் ஒண்ணு இருக்குது, அதை எல்லாம் ஒழிச்சு கட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றானா, இதுக்கெல்லாம் போய் நான் வரணும், சாதாரண ஆள் தானே, சாதாரண விஷயம் தானே அப்படின்னு. இல்லப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு சாதாரண ஒருத்தர் போனாரு. போய் பார்த்தா தலப்பா கட்டி உட்காந்துட்டு இருக்கிறாரு. நீ தலப்பா கட்டிட்டு போற பாப்பா அப்படின்னு உடனே சரி சொல்லி கிட்டத்தட்ட 1500 பேரை கூப்பிட்டு வர. நல்ல வரலாற்று. இந்த விஷயம் பல தடவை சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. உங்களுக்கு நான் பல கஷ்டத்துக்கு போக பல ரிசர்ச்சுக்கு அப்புறம் இந்த விஷயத்த அவங்க சொல்றேன், கவனமா கேளுங்க. 1500 பேரை கூப்பிட்டுட்டு ஜெய்பால் அவர் வராரு. யாரு? காஜா மைதீன் சிருஷ்டி அஜ்மீரி. அவங்க ஆத்துக்காய் ஓரத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களை அழிக்கிறதுக்கு கூட்டோட அழிக்கலாம் அப்படின்றதுக்காக வேண்டி வராங்க. வந்த உடனே 1500 பேர் வந்த உடனே கோட்டை கிட்ட வராங்க. எல்லாரும் மயக்கம் விழுந்துட்டாங்க. என்ன கோடு போட்டாங்க இல்லையா, அந்த கோட்டை மயக்கம் விழுந்துட்டாங்க. இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவங்க பெரிய ஆளுன்னு சொல்லி அந்த மயக்கம் தெரிஞ்சு எழுந்த உடனே எல்லாம் ஆற்றுக்கு அந்தாண்ட போயிட்டாங்க. இதெல்லாம் நிஜமா நடந்த உண்மை, கட்டுக்கதெல்லாம் கிடையாது. நம்புறவங்களுக்கு வரலாறு இது ஒரு சின்ன வரலாறு, நம்புறவங்களுக்கு இது உண்மையா தெரியும். அல்லாத கிருப்பை நான் சொன்னா இங்க இருக்க எல்லாரும் வரலாறு நம்புறவங்க தான். வரலாறு நம்பாத அல்லாத்துல எடுத்து வர விட மாட்டாங்க. அல்லாதோட சக்தி அதுதான். வலிமோட வரலாறு நம்புறவங்க தான் இந்த கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால நமக்கு பயம் கிடையாது. இப்போ அந்த 1500 பேரும் அந்த ஜெய்பால் கூப்பிட்டு ஆத்துக்கு அந்தாண்ட போயிட்டு என்ன பண்றான், இவங்க தண்ணி ஏதாவது குடிப்பாங்க, சமையல் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தண்ணி ஒரு அணை வச்சு அடைச்சிட்டான். அடைக்க முயற்சி பண்ணான். இது ஒரு சீடன் காஜா மைதீன் சிருஷ்டிச்ச சொல்றான், காஜாவே எஜமானி பாருங்க தண்ணி அடிக்கிறாங்க சொன்ன உடனே இவர் காஜா மைதீன் சிருஷ்டி அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு பூஜா கொடுத்து, நீ போய் இந்த பூஜா தண்ணி எடுத்துரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவங்க அணை கட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்க பூஜா தண்ணி எடுக்க போறாங்க. தண்ணி இப்படி மொண்ட உடனே ஒட்டுமொத்த தண்ணி காலியா போச்சு. ஒட்டுமொத்த ஆறுமே காலியா போச்சு. வரலாறு உண்மையிலே புக்ல பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு பூஜா தண்ணி அழுந்த உடனே எல்லா ஆத்தோட தண்ணியும் காலியா போச்சு. பூஜா வச்சு இவங்க பக்கீர் கூட காஜா மைதீன் கூட வந்துட்டாங்க. முதல் ஜெய்பால் அங்க அழகான் கதறான், இப்படி பண்ணிட்டீங்களே, நாசம் ஏமாத்திட்டீங்களே, குழந்தைக்கு தண்ணி இல்லை, எல்லாத்தையும் வச்சுட்டீங்க அப்படி கத்துறாங்க. இவங்க அந்த பூஜாவோட தண்ணியை வச்சு குடிக்கிறாங்க சந்தோஷமா. ஒரு பூஜா தண்ணியே பல நூறு பேர் அந்த பூஜா தண்ணி பயன்படுத்துறாங்க. ஆனா தண்ணி குறைவே இல்லை. ஆனா இவங்க ஆத்துல ஒரு சொட்டு தண்ணி எல்லாம் எல்லா சொட்டும் பூஜா வலிச்சுட்டு போயிட்டாங்க. திரும்பி இவங்க புலம்புறான் ஜெய்பால், இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி பண்ணி புலம்புன உடனே சரி காஜா மைதீன் சிருஷ்டி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, போய் பூஜா தண்ணி ஊற்றிட்டு வாப்பான்னு சொன்ன உடனே திரும்ப பூஜா தண்ணி ஊத்துறாங்க. ஆறு ஃபுல்லா போச்சு. ஆறு தண்ணி ஃபுல்லா ஓட ஆரம்பிச்சு.
என் பார்த்தா ஜெய்பால் இது அடங்காது, இது சரி வராது அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ மந்திரம் போடுறான். மந்திரம் போட்டோடனே காட்டுல உள்ள எல்லா பாம்பும் கிளம்பி வந்துருச்சு. ஆயிரக்கணக்கான பாம்பு இவங்க காஜா மொய்தீன் அந்த கூட தீர்ந்தாங்க. எல்லா பாம்பும் காட்டுல இருந்து எல்லா பாம்பும் வெளியில வருது. வந்தோட இந்த போட்டுக்கிட்ட வந்து எல்லாம் திரும்ப மயக்கம் போட்டு கீழே வந்துருச்சு பாம்பு. இப்படி பல சூழ்ச்சி செய்யறான். எல்லா சூழ்ச்சியும் தோத்து போறான். தோத்து போனாலும் பரவாயில்ல, அவன் ஒத்துக்கவே இல்லை. இவங்க கிட்ட ஒரு இறை சக்தி இருக்குது, இவங்க அல்லா பக்கம் உண்மைதான் ஒத்துக்கவே இல்லை. ஆனா கூட இருக்க ஜெய்பால் கூட இருக்க 1500 பேரும் இஸ்லாம் ஆயிட்டாங்க. இவன்கிட்ட இருந்தா நம்ம சரிப்பட்டு வராது, இவன் பேரு தம்பி பீஸ் வளருது அப்படின்னு சொல்லி எல்லாம் காஜா மொய்தீன் அவங்க கூட போய் களிமா சொல்லிட்டாங்க. அல்லாவோட ஏற்பாடு பாத்தீங்களா? அல்லாஹ் காஜா மொய்தீன் உட்காந்து பல்லாயிரம் பேருக்கு அல்லாஹ்தால எதிராளி மூலமா ஈமான் கொடுத்துட்டான். ஃபிரௌன் இருந்தான். ஃபிரௌன் வந்து மூசாவை அடிக்கிறதுக்காக ஃபிரௌன் என்ன பண்ணா, பல சூனியக்காரனை கூட்டு வந்தான். சூனியக்காரன் உலகத்துல ஒவ்வொரு தேசையில இருந்தாங்க. ஒவ்வொரு தேசத்துக்கு சூனியக்காரனை கூட்டு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா ஃபிரௌன் அரசனால எல்லா அரசர் ஆணையிட்டா எல்லா ஒட்டுமொத்த சூனியக்காரன் ஃபிரௌன் மூசா கிட்ட வந்துட்டாங்க. வந்து மூசா சூனியக்காரன் சொல்லி எல்லாரும் பாம்பை உடைச்சாங்க. சம்பவம் எல்லாம் தெரியும் இல்லையா? எல்லா சூனியக்காரன் பாம்பை உடைச்சாங்க. ஆனா மூசாவோட கையை தடியை தூக்கி போட்டு பெரிய பாம்பா மாறிச்சு. சூனியக்காரன் எல்லா பாம்பும் மூசாவுடைய பாம்பு முழுங்கிருச்சு. திரும்ப அந்த பாம்பு பிடிக்க தடியா மாறிச்சு. இது பெரிய சம்பவம். மூசா காலத்துல வந்து சூனியக்காரன் மூசாவை பண்றதுக்கு பாம்பு அனுப்புறாங்க. ஆனா மூசாவோட கைத்தடி இலைக்கு ஆட்டுக்கு இலை பச்சை தடியை கீழே போட்ட உடனே அந்த சூனியக்காரன் பாம்போட பெரிய ராட்சச பாம்பா உருவாகி எல்லா பாம்பையும் முழுங்கிடுச்சு. இதை பார்த்த உடனே எல்லா சூனியக்காரும் ஈமான் கொண்டுட்டாங்க. ஃபிரௌன் பெரிய பாக்கியவான். எல்லா சூனியக்காரும் ஒரே இடத்துல கொண்டு வந்து ஈமான் கொள்ள வச்சான் இல்லையா? அந்த மாதிரி நான் பிருத்திவிராஜ் என்ன பண்ண எல்லா சூனியக்காரன் கூட்டு வந்து காஜா மொய்தீன் சிஸ்தியா காலுக்கு ஈமான் கொள்ள வச்சுட்டான். இது அல்லாவுடைய தந்திரம் மிகப்பெரிய. நமக்கு அது தெரியாது. காபிரா இருந்தவனே அல்லது ஈமான் கொண்டு வச்சுட்டான். இப்படி எல்லாம் போச்சு. அப்போ திருந்தவே இல்லை. யாரு? ஜெய்பால் திருந்தவே இல்லை. இவங்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிட்டான். எல்லா சூனியத்தையும் இவங்க வென்றுட்டாங்க. கடைசி ஒரு மான் தோல் அதை கீழே போட்டு மான் தோல் மேல நின்று ஜெய்பால் பறந்துட்டான். எல்லாம் சொல்றாங்க எஜமானி பறந்து போயிட்டான் அப்படின்னு. ஒண்ணும் பயப்படாதீங்கன்னு சொல்லி அவங்க காஜா மொய்தீன் சிஸ்டி அஜ்மீரி அவங்க போட்டு இந்த ரெண்டு காலனில ஒரு காலம் எடுத்து இந்த செருப்பு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி செருப்பை கீழே போடுறாங்க. அந்த செருப்பு மேல வானத்துல பறக்குது. இதெல்லாம் நடந்த உண்மை, கட்டுக்கதை கிடையாது. வானத்துல பறந்து அந்த ஜெய்பால் பறந்தான் இல்லையா, அவனுக்கு மேல செருப்பு பறந்து அவன் அந்த முகத்துல அடின்னு அடிச்சு கீழே தருது. கீழே வானத்துல கீழே பொட்டுன்னு கீழே விழுறான். உளுந்த இடம் எதுன்னு சொன்னா காஜா மொய்தீன் சிஸ்டி அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹி காலுக்கு வந்து விழுறான். ஒழுங்குன கையை முடிச்சுட்டான். இதுக்கு மேல எனக்கு முடியாது, நீங்க தான் உண்மையான அல்லாவுடைய தூது, அல்லாஹ் அனுப்பின வழி நீங்க தான். நான் ஈமான் கொண்டு ஈமான் கொண்டுட்டான். ஈமான் கொண்டுட்டான். கடைசி வரை கால கடையில தான் அவனுக்கு பேர் காஜா மொய்தீன் அப்துல்லான்னு பேர் வைக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அப்துல்லா இருந்து அவன் மிகப்பெரிய ஷேக் ஆயிட்டான். அவன் பெரிய வழி ஆயிட்டான். இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க சம்பவத்தை பார்க்க நிறைய இருக்குது. இப்படிலாம் வாழ்ந்தவங்க கஷ்டப்படாமலாம் இல்லை, கஷ்டப்படாம நல்லா வாடையில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய பர்சனல் செக்ரட்டரி சொல்றாங்க, காஜா மொய்தீன் சிஸ்டி அவங்க எப்ப பார்த்தா நோம்பு இல்லாம நான் பார்த்ததே கிடையாது. விளக்கப்பட்ட நாளை தவிர எல்லா நாளும் நோம்பு வைப்பாங்க. அவங்க சாப்பாடு என்ன சொன்னா ஒரு ரொட்டியை தண்ணியில முக்கிய சாப்பிடும், அதுதான் சாப்பாடு. இதனால தூங்கவே மாட்டாங்க, கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. அதிகம் முராக்காபா அல்லாஹ் நேரத்து திக்குள்ளே இருப்பாங்க. இப்படி நிறைய கஷ்டப்பட்டாங்க. இன்னும் அவங்க தலைக்கு தலகாணி வச்சு தூங்கி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த பதவி அடைஞ்சாங்க. அல்லாஹால அவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்தாங்க. கடைசி அல்லாஹால அவங்கள ரஜப் பிறை 6 ரஜப மாதம் தான் பிறந்தாங்க. ரஜப் பிறை 14 பிறக்கிறாங்க. ரஜப் பிறை 6 கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஒரு ரிவாயத்தை 90 வயசு, இன்னொரு வயசு 97 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க வருது. ரஜப் பிறை 6 ஹிஜ்ரி 627 கரெக்டா 90 வயசுல திங்கட்கிழமை அன்னைக்கு இஷா தொழுது ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போய் சொல்றாங்க, ரூமுக்கு போய் கதவை தாப்போட்டாங்க. எப்பயுமே தாப்பட மாட்டாங்க. கதவை தாழ்பாடு போட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் பஜ்ஜத்தூர் வரைக்கும் வெளியில வரவே இல்லை. எல்லா சைடும் கதவை ஒத்துட்டாங்க, திரும்ப வெளியில வரவே இல்லை. கதவை ஒரு வழியா உடைச்சு உள்ள போய் பார்த்தா அவங்க மௌத்தாயிட்டாங்க. கட்டிலே அப்படியே மௌத்தாய் கிடக்குறாங்க. அதே அந்த படுக்கையிலே மௌத்தாய் கிடக்குறாங்க. எல்லாமே அதிகமான நபர் அந்த காஜா மொய்தீன் சிஸ்டி அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பார்த்த அதிகமான நபர்கள் ஆதாரபூர்வமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. நிறைய கிதாப் பதிவு செய்யப்பட்டது. அவங்க நெத்தியில 2 வாசகம் எடுத்துருந்துச்சான். இஷா தொழுது வரைக்கும் நெத்தில எந்த வாசகம் கிடையாது. இஷா தொழுது இரவுல போய் தூங்கினா எப்போ ஒஃபாத்தாங்கன்னு தெரியல. காலையில கதவு திறந்து பார்த்தா நெத்தியில 2 வாசகம் இருந்துச்சு. என்ன வாசகம் சொன்னா, ஹாதா ஹபீபுல்லா மாதா ஃபி ஹுபில்லா. இவங்க அல்லாவுடைய நேசர், அல்லாவுடைய நேசத்தை மௌத்தா பண்ணான்னு நெத்தியில பச்சை குத்தனமா இருந்துச்சு என்பதாக நிறைய பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. இது கிதாபுல பதிவு செஞ்சிருக்காங்க. ஆக மொத்தம் அவங்க அப்படியே 90 வயசுல வஃபாத்தாராக அங்கேயே அடக்கம் செய்றாங்க. அவங்களுக்கு தர்கா ஷரீஃப் உருவாகுது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு மகான் குதுபுல் ஹிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலியுல்லா அஜ்மீர் அவங்க பிறந்ததும் இந்த ரஜபு தான், அவங்க வஃபாத்தான இந்த ரஜபு தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் இறை பொருத்தத்தோடு வாழ்ந்து இறை பொருத்தத்தோடு மரணிக்கிற தௌஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிதனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.